என்ன வேக்கு முதலமைச்சர் விஜய் போட்டிருக்க ட்விட்டு சும்மா டெல்லி வரைக்கும் அதிர்தாம. எதை பற்றி அப்படின்னா, அந்த மாணவர்கள் போராட்டத்தில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை பற்றி போட்டிருக்கிறாரா அப்படின்னு பார்ப்போமே. அதை படித்தா சரி, ஓகே, படித்தும் பார்ப்போம். நீட் தேர்வு குளறுபடியை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதாவது நீட்டில் முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேடுக்கு எதிராக மாணவர்கள் போராடிருக்காங்க. மாணவர்கள் கிட்டத்தட்ட 96 பேர். அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி போராடி இருக்கிறார். அதுக்கு தான் கண்டனம். அவரை கைது செய்ததுக்கு கண்டனம். ஆனா மாணவர்கள் போராட்டத்தில் அடிச்சதுக்கெல்லாம் கண்டனம் கிடையாது. மாணவர்கள் கைதுக்கு கண்டனம் கிடையாது. மாணவர்கள் தாக்கப்பட்டதுக்கு கண்டனம் கிடையாது. 90 மாணவர்கள் காயம்பட்டு மருத்துவமனையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 130 வீடியோ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இதை நாங்கள் விசாரிக்கவே மாட்டோம், இந்த வீடியோக்களை பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நேற்றுக்கு டெல்லி நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இந்த வழக்கை நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு பப்ளிக் லிட்டிகேஷன் எடுத்து 4 வாரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. 130 வீடியோ கொடுத்துருக்குறாங்க. அதில் மாணவர்கள் அடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதில் பாதி பேர் காவல்துறையே கிடையாது. முகத்தில் கர்ச்சீஃபை கட்டிக்கிட்டு மாணவர்கள் அடிச்சிருக்கிறாங்க. பெண்களை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தின ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வெளிவந்திருக்கு. மாணவர்களை அராஜகமாக அடித்து நொறுக்கி லத்தியில் ஆணி வச்சு மாணவர்களை அடிச்சிருக்கிறாங்க. போலீஸ் மாதிரி ஹெல்மெட் போட்டு வந்து அன்யூனிஃபார்மில் நிறைய பேர் வந்து RSS காரங்க அடிச்சிருக்கிறாங்க. சங்கிகள் அவனுக்கு அடிச்சிருக்காங்க. இவ்வளோ மோசமாக மாணவர்கள் காயம்பட்டு ரத்த அடிபட்டு பெண்கள் பாலியலாக அந்த கூட்டத்தில் மோசமாக தாக்கப்பட்டு 90 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பெற்றவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க இன்னைக்கும் உறுதியாக ஜந்தர் மந்தரில் நின்று போராடிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கான காரணம் என்ன, அதனுடைய நீதி என்ன, அது ஏன் அந்த நீதி மறுக்கப்படுது, அந்த மாணவர்கள் எப்படி மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு எதுக்கும் கண்டனம் கிடையாது. இதுக்கெல்லாம் கண்டனம் கிடையாது. ரொம்ப கிளியரா சொல்றாரு. இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆமா, அவங்க இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதை பத்தி இவருக்கு கருத்து கிடையாது. இளைஞர்கள் ஜந்தர் மந்தரில் போராடுறாங்க. அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு நடைபயணம் நேரடியாக போறாங்க, முற்றுகை போறாங்க. ராகுல் காந்தி தனியா போராடுறாரு. ராகுல் காந்தி எம்பிக்களை வச்சுட்டு அவர் தனியா போராடுறாரு. அப்படியே குழந்தை மாதிரி ஒரு போட்டோ வர வெளியே வந்துருச்சு. எப்போ போராடினாரு, அதான் ரொம்ப முக்கியமானது. இவங்க 30 நாளா போராடுறாங்க மாணவர்கள். இது என்னைக்கு ஹெட்லைன்ஸ்ல வருதோ அன்னைக்கு ராகுல் காந்தி போராடுறாரு. 30 நாளா அந்த மாணவர்களை ராகுல் காந்தி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட போய் சந்திக்கல. இல்லை, நம்ம ராகுல் காந்தி நேரில் கேட்குறோம், இந்த 30 நாளில் இல்லை இது வரைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி துவங்கி அவங்க வச்ச கோரிக்கைகள் ஏதாவது ஒரு விஷயத்த நாடாளுமன்றத்தில் வாய் திறந்து இந்த பார்ட்டியை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கிறீங்களா? காங்கிரஸ்காரன் ஒருத்தன் சொல்லுங்க, ஒரு எம்பியாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நியாயமான கோரிக்கைகள், நீட்டு குறித்தான, நீட்டில் நடக்கக்கூடிய முறைகேடு குறித்தான, இவர் தர்மேந்திர பிரதானை வந்து ரிசைன் பண்ண சொல்லக்கூடிய விவகாரம் குறித்து காங்கிரஸை சார்ந்த ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுனீங்களா? ஆனால் இன்னைக்கு அகிலேஷ் வந்து பாராளுமன்றத்தில் வந்து கடுமையான காட்டமான குரல் எழுப்பியிருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ராகுல் காந்தி இதை வாயே திறக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பாரு. திடீர்னு மாணவர்கள் வந்து டெல்லியில் தான் இருக்கிறாரு ராகுல் காந்தி. ஆமாம், டெல்லியில். ஜந்தர் மந்தருக்கு அவருக்கு வழி தெரியாது. இடையில லண்டன் ஓடிட்டாரு, அது வேற கதை. ஆக்சுவலி கூகுள் மேப்ல யாராவது வழி போட்டாவது அவருக்கு அனுப்பிச்சு வைக்கல. அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் பார்க்கல அவர் மாணவர்களை போய் இப்போ வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல போய் அவருக்கு ஆதரவு கொடுக்கல. அவர் தனியா போராட்டம் நடத்திட்டு இருக்காரு, அவங்க எம்பிக்கள் எல்லாம் கூட்டு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஊருக்குள்ள போராட்டம் நடத்தினா நம்ம பூஞ்சி தானே வரணும், நம்ம இல்லாம வேற ஒரு குரூப் டெல்லியில வந்து போராடுது, நமக்கான மைலேஜ் போயிருமே. அவர் சிஜேபிங்கிற வார்த்தை அல்லது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிங்கிற வார்த்தை ராகுல் வாயிலிருந்து இப்போ வரைக்கும் வராது. ஏன்னா அந்த மாணவர்களுமே காங்கிரஸ் எல்லாம் ஏற்றுக்கல. அந்த மாணவர்களுக்கும் காங்கிரஸ் மேலே முரண்பாடு இருக்குது. அவங்க இப்போ ஒன்றும் இல்லை வேக்கு, இவர் என்ன பண்ணார், நேராக வந்து ராஜஸ்தானில் போய் இந்த நீட்டு கோச்சிங் சென்டர்கள் அதில் பயங்கர பிரச்சனை நடக்குது. கோட்டாவில் எக்கச்சக்கமான கோடி புழங்குது, அந்த பணம் புழங்கு, இந்த பணம். ஒரு நாள் நியூஸு, அடுத்த நாள் லண்டன் போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 15 நாள் ஆளே இல்லை. தேவை வந்து ஒரு ஸ்க்ரீன் அவ்வளோதான், ஒரு ப்ரெசன்டேஷன். ரெண்டாவது SIRல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேப்பர் ப்ரெசன்டேஷன் போட்டு காமிச்சிட்டு கடமை முடிந்தது அடுத்த நாள் போய் படுத்துருவாரு. அங்கே எங்கே வெஸ்ட் பெங்காலில் SIRை வரிக்கு வரி உட்காந்து முழுக்க இஸ்லாமியர்கள் பேர் தலித்து பேரை நீக்கிட்டு இருப்பான். அங்கே மம்தா பானர்ஜி ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம். இவர் கிளங்கி லண்டன் போயிடுவார். அந்த ஒரு நாள் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு. இவருடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான். இவருடைய தம்பி தானே யார், திரு விஜய் அவர்கள்.
அவராவது அந்த ஒரு நாள் வர்றாரு, இவர் ஒரு நாள் கூட வரமாட்டேன், ட்விட்டு மட்டும்தான். இது வந்து கண்டிச்சதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் கண்டிக்கல, இன்னைக்கு தான் கண்டனம் வந்திருக்கு. அது 4 பேர் சொல்லியிருப்பாங்க, காங்கிரஸ்காரங்க சொல்லியிருப்பாங்க. ஏங்க கூட்டணி கட்சிங்க ரொம்ப கேவலமா நடந்துக்காதீங்க, கூட்டணிங்க தயவுசெய்து ஏதாவது பேசுங்க அப்படின்றாங்க. இப்போ கூட நாங்கள் மாணவர்கள் அடிபட்டது, மாணவர் கோரிக்கை, மாணவர்களுக்கு என்ன தேவை, நீட் ஒழிப்போ புதிய கல்விக் கொள்கை எதுவும் பேச மாட்டேன். அடுத்து இன்னொரு பேராகிராஃப் இருக்குங்க, அது ரொம்ப முக்கியமானது. நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து, விரும்பத்தகாத சம்பவம் கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் தனது முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. எந்த போராட்டத்துக்கு? ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டம் கிடையாது, மாணவர் போராட்டம் கிடையாது, நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் முழு ஆதரவு. இது எவ்வளவு கிளியரா சொல்றாரு அவரோட ஸ்டாண்ட். இது எவ்வளவு கேவலமான விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் வந்து அடிபட்டு விபத்தில் கீழே கிடக்கிறான், அவனை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அவனை பார்க்க போனான் பார்த்தியா, அவனை போலீஸ் தடுத்துருச்சு. எதுக்காக நீ போல? பார்க்க கூட போல, நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு அதை பண்ணி இதை பண்ணி அவங்க வந்து இந்த அடிபட்டு கிடந்தவன் குறித்து பேசினா உடனே வந்து இவரை பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, அடிபட்டு கிடந்தவன் எப்படி கிடந்தா உயிர் கொலை, அவரை கூட்டு போய் ஜெயிலில் போட்டாருலாம் நினச்சிடாதீங்க. ஆமாம், அவர் வந்துட்டார். அப்போ அவர் போனாங்க, மண்டபத்தில் வச்சாங்க, அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது வழக்கமாக நடக்கிறது தான். நான் என்ன கேட்குறேன், மாணவர்கள் போராடி நடு ரோட்டில் உட்காந்துருக்கிறான், அவன் போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்குது. அதில் மாணவர்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆமாம், மாணவர்கள் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, வழக்கு போடப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா, நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவம். என்ன விரும்பத்தகாத சம்பவம்? என்ன பொண்ணு பார்க்க வந்து பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களான்னு விரும்பத்தகாத சம்பவம். நாள் இது கூட போடல. நாள் வந்து மாணவர்களுக்கும் அந்த காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தவிர்க்கப்பட்டிருக்கு. மாணவர் எல்லாம் கையில் அருவாள் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் போலீஸை வெட்ட போனாங்க. ஸோ அப்போ மாணவருக்கும் போலீஸுக்கு இடையில மோதல், ஜாதி கலவரம் மாதிரி, ஜாதி கலவரம் மோதல் வந்து 2 சாதியினருக்கிடையே மோதல். அதாவது அந்த மாணவர்கள் 30 நாளாக போராடிக்கிட்டு இருக்கான். இந்தியாவில் 152 கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, 152 பரீட்சை கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது 10ஆவதுல சிபிஎஸ்சி பரீட்சையிலிருந்து, நீட் எக்ஸாம்லேருந்து, ஆர்மி இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற எக்ஸாம் கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பரீட்சை, அதாவது மாணவர்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து லெக்சர் ஆகிறாங்க இல்லையா, காலேஜ் பேராசிரியராக போகிறாங்க இல்லையா, அந்த வேலைக்கான பரீட்சை கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ரயில்வே போலீஸ் கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. பல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. அதாவது 10ஆவது 12ஆவது மாணவருடைய பரீட்சை கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடையாது, இளைஞர்கள் எப்படியாவது அரசு வேலைக்கு போயிடலான்னு முயற்சிக்கிறான். கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த அரசு வேலைக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். 152 கொஸ்டின் பேப்பர் கடந்த 10 வருஷத்தில் லீக் ஆகிருக்கு. அப்போது இதில் குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தான் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றை பெருசாக போட்டு ஆட்டிடுவோம், எல்லா பரீட்சையும் நாங்கள் தரமாக நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. எல்லா முறைகேடுகளையும் தடுக்கத்தான் நாங்கள் இதை கொண்டு வருகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் முறைகேடுகளின் தலைநகரமாகவே அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான். அது வந்ததுக்கு பிறகு தான் நீட்டில் இத்தனை கொஸ்டின் பேப்பர் லீக்கு. இதில் கொடுமை ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் வேக்கு, இப்போ இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் நீட்டு லீக் ஆயிடுச்சு, பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. இதில் ஒருத்தர் சிக்கிறான், ஒரு ஃபேமிலியே சிக்குது. இந்த ஃபேமிலியை பிடிச்சி விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, அந்த ஃபேமிலியில் போன வருஷம் 3 பேர் நீட்டு பாஸ் ஆகி இப்போ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். டாக்டர் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துட்டான். அவன் அப்போவே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சான். அவன் சொல்கிறான் போன வருஷமே கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறான். அப்போ நான் என்ன கேட்குறேன், போன வருஷம் எத்தனை பேருக்கு கொஸ்டின் பேப்பர் கிடச்சிது, யாரெல்லாம் அந்த பரீட்சை எழுதுனாங்க, அதில் பாஸ் ஆகி இப்போ எவ்வளோ பேர் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். கடந்த 4-5 வருஷத்தில் செலக்ட் ஆன எல்லாருடைய அங்கீகாரத்தையும் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லணும். எவன்லாம் படிக்கிறான் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். இல்லை அது என்னன்னா, இப்படி ரத்து பண்ணுங்கன்னு சொல்றது தான் சரி. ஆனால் அப்படி சொல்றதன் மூலமா என்ன ஆகும்னா, ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆன மாணவர்களும் சேர்ந்து அதில் பாதிக்கப்படும். அப்படிதான் இப்போ நடந்து வேதனையா இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் நீட்டே இருக்கக்கூடாது. எதுக்கு நீட்டு? மாணவர்கள் சாகிறதுக்காக நீட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்குறேன். காலங்காலமாக தமிழ்நாடு ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது, நீட்டு பரீட்சை நடத்தக்கூடாது. நீட்டில் முறைகேடு அப்படிங்கிறதே தப்பு. நீட்டே முறைகேடு. நீட்டே முறைகேடு. ஸோ அப்போ நீட்டே முறைகேடுன்னு தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படி ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, இளைஞர்கள் ஜெஞ்சி ஓட்டு போட்டுக்கிறாரு. அவரும் நீட்டு எதிர்க்கிறாரு. அவர் வந்து போராட்டத்தை ஆதரிக்கல, ஆனால் நீட்டை எதிர்க்கிறார். ராகுல் காந்தி மாதிரி அவர் தனியாக எதிர்க்கிறாரு. ஆனால் நாங்கள் எங்களுக்கும் நீட் வேணாங்கிறது, நீட் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத எங்கள் கோரிக்கை. எப்படி ஒழிப்பீங்க? ஆனால் அதை நாங்கள் வந்து அதுக்காக எதுவும் பண்ண மாட்டோம். நான் கேட்குறேன், நீட்டை ஒழிக்கணும். மத்தியில் பாஜக உட்காந்துருக்கு, அரசாங்கங்கள் என்ன பண்ணும், கடிதம் கொடுக்க முடியும். வேற என்ன வழிமுறை இருக்கு இது மாதிரியான விஷயத்துக்கு? இப்போ கடந்த சட்டம் இயற்றி அனுப்புனாங்க.
அதுக்கப்புறம் போராட்டங்கள் நடத்துனாங்க, கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க. இந்த மாதிரி பல வழிமுறைகளே அவங்க கையாண்டாங்க. அது எதுவும் கை கொடுக்கல. இதெல்லாம் இவங்க திமுக உங்களை ஏமாத்துது அப்படின்னு நம்ம சிஎம் சார் பேசியிருக்காரு. மாநில கடிதம் எழுதுனா போதுமா அப்படின்னாரு. மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றது தான் தீர்வுன்னாரு கல்வியை. சரி, எப்படி சார் கொண்டு வர போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, ப்ரெஷர் என்ன மாதிரியான ப்ரெஷரை நீங்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா செய்யணும். யாரோ செய்வாங்க. சரி, நீங்கள் செய்ய வேணாம், நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும், நீங்கள் அதுக்கான ஆள் இல்லை, அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஆனால் ஆல்ரெடி ஒரு போராட்டம் அதை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்களா? இல்லை. சரி, ஆதரவும் கொடுக்க வேண்டாம், அடிக்கிறாங்க. சரி, அடித்ததையாவது ஒரு மனிதாபிமான நோக்கில் கண்டிச்சிங்களா? அதுவும் இல்லை. இரு தரப்புக்கும் விரும்பத்தகாத சம்பவம், இரு தரப்புக்கும் விரும்பத்தகாத சம்பவம். விஷயம் என்ன அப்படின்னா, இதில் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்னன்னா, டெல்லியில் போராட்டம் நடக்குது, இவர் கண்டுக்கலைங்கிறதோட இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் போராட்டங்கள் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், நடத்துகிறாங்க, எஸ்எஃப்ஐ நடத்துகிறாங்க. அவங்களெல்லாம் வந்து தேடி தேடி அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுவும் எப்படின்னா, ஒரு போராட்டம் இன்றைக்கெலாம் வந்து மதுரையில் சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க என்னென்னா போராட்டமே நடத்துறதுக்கு முன்னாடி அரெஸ்ட்டு, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட். கல்லூரிகளில் போய் டெல்லியிலையாவது அவங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, கிரவுண்டு. தமிழ்நாட்டில் போராடணும்னு பிளான் பண்ணாலே அரெஸ்ட்டு. இது அதை விட கொடுமை, பாஜகவோட கொடுமையாக இருக்குது. இல்லை, நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து விவசாய சட்டம்னு ஒன்று வந்துச்சு, மாநில அரசாங்கங்கள் எல்லாமே எதிர்த்தாங்க. இது வந்து பேராபத்து, விவசாயம் அப்படிங்கிறதே மாநில பட்டியலில் தான் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு விவசாய சட்டத்தை கொண்டு வர்றீங்க, இது தனியார் மையத்தை ஊக்குவிக்கும், இது மக்களுக்கு பாதிப்படையும், விவசாயிகள் அழிவாங்க, இந்த கார்ப்பரேட் கம்பெனி லாபமாகன்னு சொல்லி எல்லா மாநிலமும் கடிதம் எழுதி பார்த்தாங்க. ஆனால் டெல்லி அரசு கேட்கவே இல்லை. எல்லாம் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க, மாதக்கணக்கில் போராட்டம் பண்ணாங்க. 700 பேர்த்துக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்க அந்த போராட்டத்தில். கடைசியில் வேறு வழியே இல்லாமல் மோடி அரசாங்கம் அதை பின்வாங்குச்சா? அப்போ மாநிலங்கள் வந்து ஒரு விஷயத்தை தடுப்பதற்காக கடிதம் எழுதலாம், கோரிக்கைகளை முன்வைக்கலாம், நாடாளுமன்றத்தில் பேசலாம். 10க்கு மேலே ஒரு மாநிலத்தில் செய்ய முடியாது. அப்படிங்கும்போது கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அரசுனால இவ்வளோதான் முடியும். ஆனால் கட்சி இருக்குல்ல, கட்சிகள் போராட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணக்கூடிய மக்களை ஆதரிக்கலாம். அதுதான் வந்து ஒரு வெற்றிக்கான வழி. இப்போ நீட்டு முறைகேடு, இப்போ வந்து தாவேக்காங்கிற கட்சி போராடணும், கட்சி போராடிச்சா போராடல, அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். எப்படி சார் எதிர்க்க போகிறீங்க, எப்படி சார் நீட்டை நிறுத்த போகிறீங்கன்னா, இல்லை அது வந்து நம்ம பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. இப்போது நீங்கள் போராடுறதுக்கு வக்கு இல்லை, நீங்கள் போராடவும் இல்லை. டெல்லியில் மாணவர்கள் கொதிச்செழுந்து போராடிக்கிட்டு இருக்கிறான். அந்த போராட்டத்தில் அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தரலாம் பரவாயில்ல, அடித்து நொறுக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மாணவர்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இப்படி செய்யக்கூடாது, இந்த செய்யற அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னா அது போடணும். அதுவும் போடலை. என்ன மேட்ருனா, இன்னொரு ஸ்டேட்டஸ் அவங்களுடைய பார்ட்டி ஹெட் குவார்ட்டர் பேஜில் வந்துருந்தது அறிக்கை. என்னன்னா, தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரொம்ப சரியான வார்த்தை. எங்க அமெரிக்க தலைநகரான தமிழ்நாட்டு தலைநகர். தமிழ்நாட்டு தலைநகர். ஓகே ஓகே. அவர் டெல்லி தலைநகரில் சொல்றாரு, ராகுல் காந்தியை கைது பண்றது ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது அப்படின்னா, இங்கே சென்னையில் போராடக்கூடிய இங்கே அண்ணா அரசில் போராடின மாணவர்களை ரொம்ப மோசமாக இழுத்துட்டு போய் கைது பண்ணியிருக்கிறாங்க. பல காலேஜஸுக்கு போலீஸ் நேரடியாக போய் மாணவர்களை மிரட்டுது. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுங்கிற பேரில் போராட்டத்துக்கு திட்டமிடும் போதே மாணவர்களையும் மாணவர் தலைவர்களையும் போய் கைது பண்ணுறாங்க. இப்போ இது என்ன ஜனநாயகம் நசுக்கப்படுது? ராகுல் காந்தியை கைது பண்ணால் ஜனநாயகம் நசுக்கப்படுதுன்னா, கைது பண்றதுலாம் என்ன? டெல்லி தலைநகரில் ராகுல் காந்தியை கைது பண்றது ஜனநாயகம் நசுக்கப்படுது. ஆனா சென்னை தலைநகர், தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில மாணவர்களை காலேஜுக்குள்ள பூந்து அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் கைது பண்றது ஜனநாயகம் செழித்து ஓங்குது, வளருது. இவர் தண்ணி ஊத்துறாரு ஜனநாயகத்துக்கு. சரி, அதெல்லாம் கூட மாணவர்கள். இப்ப கூட்டணி கட்சிகள் மேட்ருக்கு வருவோம். அது ரொம்ப காமெடியா என்னன்னா, காங்கிரஸ்ல இருந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க ராகுல் காந்தியை கைது பண்ணதை எதிர்த்து. அவங்களும் நீட்டுக்கு எதிராக பண்ணாங்களே, பண்ணல. அவங்களும் நீட்டுக்கு எதிராக, காங்கிரஸும் நீட்டுக்கு எதிராக ரோடு கொள்ள, நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஆதரவாக ஒரு சில போராட்டத்தை ராகுல் காந்தி பண்ணி, அவருக்கு பிரச்சனை வந்தோன்னே கிளம்பி வந்துட்டாங்க. ராகுல் காந்தி கைதை கண்டித்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுநர் மாளிகையை முற்றுகை பண்ண போகிறாங்க. ஓகே, ரைட்டு. ஆளுநர் மாளிகை இதில் வந்து அவர் போட்டிருக்கிறாரு. அப்போ வந்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸையும். ஆமா, அதாவது டெல்லி தலைநகர்ல ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ண மாதிரி தமிழ்நாட்டு தலைநகர்ல தமிழ்நாடு காங்கிரஸாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மாணிக் தாகூர் அவர் வந்து ஒரு அறிக்கை போட்டிருக்கிறார். கல்வித்துறையில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து போராடிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர்
திரு ராகுல் காந்தி அவர்களை தில்லியில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து, 2வது கண்டித்து வந்துச்சா, சென்னையில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 3 கண்டித்து வந்துச்சு. அடுத்தது மாணவர்களின் எதிர்காலத்திற்காகவும் ஜனநாயக உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பவர்களை கைது செய்து முடக்க நினைக்கும் இந்த அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கிறோம். யார கண்டிக்கிறாங்க? 4 கண்டித்து வந்துருச்சு. யாருன்னு கேட்கிறேன். யாரதான் கண்டிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த அடக்குமுறை செய்யறவங்க யாரு சொல்லுங்க. 2வதுல என்ன விஷயம்னா, கல்வித்துறையில் நடைபெறும் முறைகேடு. நீட்டெல்லாம் கிடையாது. நீட்டை பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம். நீட்டெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் சார். கல்வித்துறையில் முறைகேடு நடக்குது. என்ன முறைகேடு? சரி, ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டிச்சிங்க, ரைட்டு. கல்வித்துறையில் முறைகேடு நடக்குது, ஏதோ ஒரு முறைகேடு கண்டிச்சிங்க, ரைட்டு. இது 2த்தையும் கண்டிச்சது யாருன்னு தெரியுது நமக்கு. பாஜக அரசை கண்டிக்கிறாங்க. சென்னையில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கவர்னர் சொல்றாரு. இந்த கவர்னர் சொல்றாரு. அப்படிதான் கவர்னர் டெல்லியில இருந்து போலீஸ் இறக்கி பண்ணிட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதையும் தாவேக்காரன் நம்புவான். கவர்னர் தான் ஆள் வச்சு கைது பண்ணிட்டாரோ காங்கிரஸ்காரங்கள அப்படின்னு நம்புவாங்க. இல்ல ஸ்டாலின் கைது பண்ணிட்டாரு. ஒருவேளை பக்கத்து ஸ்டேட்ல இருந்து போலீஸ் இறக்கிருப்பாங்க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல தாங்க காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. போலீஸ்ல இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் சேர்ந்து ஆமா காங்கிரஸ்காரங்களை விஜய்க்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி கைது பண்ணிட்டாங்க. காங்கிரஸ்காரங்களை கைது எப்படி அங்கங்க கரண்ட் போகும்போது இதுக்கெல்லாம் காரணம் திமுக காரணம் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காவல்துறையில் திமுகவினர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, மாணவர்கள் எதிர்காலத்திற்காக ஜனநாயக உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பதற்காகவும் கைது செய்யப்பட்ட இது யாராக சொல்றாங்கன்னு தெரியல. அடக்குமுறை என்ற வார்த்தை வந்துருச்சு உள்ள. வன்மையாக கண்டிக்கிறோம். சென்னையில் நடக்கிறது அடக்குமுறை. ஆனா அதை யார் செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் கண்டுபிடிக்கணும். இனிமேல் தான் புலனாய்வு பண்ணி கண்டுபிடிக்கணும். யாரு அடக்குமுறை பண்ணிருப்பா. சரி, ஓகே, வேற யாராவது சீட்டு போடுங்க. அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு, சு வெங்கடேசன் எம்பி. ஆமா, ரைட்டு, சொல்லுங்க. அவர் ஒன்று போட்டிருக்கிறாரு. அவங்க எஸ்எஃப்ஐ, டைஃபி இந்த அமைப்புகளை சேர்ந்தவங்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அவங்க. ஆமா, அதுக்கு போடுறாரு, தில்லியில் நடைபெறும் மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் தமிழ்நாடு முழுவதும் எஸ்எஃப்ஐ, டைஃபி அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தோழர்களை கைது செய்துள்ள தமிழக காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறேன். காவல்துறை தான். காவல்துறையை கண்டிக்க அவரை விட இவர் கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் யாரை கண்டிக்கிறோன்னு சொல்றாரு, காவல்துறையை கண்டிக்கிறேன் சொல்லிட்டார். ரைட். அடுத்தது, கலந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லையா? யாரை கேட்கிறாரு? வினாத்தாள் கசிவு பிரச்சனையில் தேசிய தேர்வு முகமையை பார்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட அதே கேள்வியை தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்காதீங்க. ஆமா, அதான் பார்த்தா நீங்க சொல்றது இல்லையே, தமிழக காவல்துறையை பார்த்து கேட்கிறேன்னு தானே இருக்கு. போலீஸ் கைது பண்றதுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் போலீஸ் அமைச்சர்லாம் கிடையாது. போலீஸுக்கு அமைச்சரா இருக்கிறாங்க. அவங்களே முடிவு பண்ணி அவங்களே கைது பண்ணிட்டாங்க. இல்லை, எனக்கு சம்மந்தமே இல்லை. கடந்த கால தவறுகளை இருந்து நீங்கள் கற்றுக்கலையான்னு உச்சநீதிமன்றம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை பார்த்து கேட்டதை இதோட ஏன் பொருத்தணும்? சம்மந்தமே இல்லையா? கடந்த கால தவறுகள்லேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கலையான்னு போலீஸை பார்த்து கேட்குறாரு அவர். ஏன் போலீஸ் நீங்கள் இது மாதிரிலாம் கைது பண்ணி கடந்த காலத்தில் நீங்கள் கைது பண்ணி தானே இப்படி வீணானீங்க, அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கவே இல்லையா அப்படின்னு போலீஸை பார்த்து கேட்குறாரு. எனக்கு என்னமோ ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரோ திரும்பவும். இவரும் கடந்த கால ஆட்சியில் இப்படி கைது பண்ணி தான் அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கலையா? எப்பா யாராவது சொல்லுங்கப்பா, கம்யூனிஸ்ட்டையும் காங்கிரஸ்டையும் ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது, காவல்துறை அப்படிங்கிறது விஜய் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத. ஆமாம், அது அரசுங்கிற வார்த்தையோ முதலமைச்சருங்கிற வார்த்தையோ வரவே மாட்டேங்குது. ஒன்று கூடி அறவழியில் போராடும் இளைஞர்களை இரவோடு இரவாக அப்புறப்படுத்த வேண்டிய தேவை என்ன? சொல்லுங்க சார், போலீஸ்லேருந்து யாராவது சொல்லுங்க சார் ப்ளீஸ் சொல்லுங்க. டிஜிபி மீட்டிங் போட்டு என்ன காரணத்துக்காக நாங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு மீட்டிங் போட்டு டிஜிபி சொல்லணும். ஏன்னா அவர் தானே மக்கள் பிரதிநிதி. ஆமாம், டிஜிபியும் கமிஷனரும் தான். அவருக்கு தானே போட்டோம், அவர் தானே ஓட்டு போட்டோம் நம்ம எல்லாம். டிஜிபிக்கு தான், கமிஷனருக்கும் போட்டிருக்கிறோம். அதனால் கமிஷனரும் அவர் தான் சொல்லுவார். அடுத்ததான் போராட்டமே ஜனநாயகத்தின் உயிர் பகுதி. ஓகே, எதன் பொருட்டு அதனை இழக்க மாட்டோம், போராட்டத்தை நாங்கள் விட மாட்டோம், அதுதான் ஜனநாயகத்தின் உயிர். இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க எதில்? வாட்ஸ்அப்பில் இது பேர் என்ன ட்விட்டரா? அதில் கொந்தளிக்கிறத மாணிக் தாகூருக்கும் சு வெங்கடேசனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? கம்யூனிஸ்ட் ஒரு காங்கிரஸ்.
அதை விடுங்க, இவர் யாரை கண்டிக்கிறாருன்னே சொல்லல, 19 கண்டிக்கிறாரு. யாருக்கு யார் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்டாலின் வேணா ஸ்டாலின் போட்டுக்கலாம், விஜய் வேணா விஜய் போட்டுக்கலாம், கவர்னர் வேணா டிஜிபி போட்டுக்கலாம், சிவகுமாரா போட்டுக்கலாம். இவர் வந்து காவல்துறை மட்டும் சொல்றாரு இல்லைங்களா, அந்த காவல்துறையை இவர் போடல, மாணிக் தாகூர் போடல. ஏன் அப்படின்னா ஒரு அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறார். ஆமாம். ஓ, அதனால அமைச்சரவையில் பங்கேற்றனால காவல்துறைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இவர் வந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவுங்கிறதுனால காவல்துறை மட்டும் போட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் கூட்டணி, நாங்கள் விஜய்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோன்னு தோணுது. பட் ஆனால் எதையாவது சொல்லி அது கண்டென்ட் வயலேஷன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கட் பண்ணி வீடியோ வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவேன், சிக்கலாக போயிடும். அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியலை. ஸோ அப்போ இன்னும் வந்து விசிகாவும் சிபிஐ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அது தனியாக இருக்கட்டும். இவங்க 2 பேர்த்து படித்ததே நமக்கு வந்து ரொம்ப போதும் ஆயிருக்கு. போய் தண்ணி தான் குடிக்கணும் போல இருக்குது. என்னடா இப்படி ட்விட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரியல. டெல்லியில் நடந்தது இதில் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த போராட்டம் நடக்குது இல்லை, இது எதுவுமே காங்கிரஸை எதிர்த்தோ விஜயை எதிர்த்தோ கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தோலாம் நடக்கலை. இது எல்லாமே பாஜகவை எதிர்த்து நடக்குது. காங்கிரஸும் பாஜகவை எதிர்க்கிறாங்க, அவங்களும் கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணுங்கிறாங்க. விஜயும் பாஜகவை எதிர்க்கிறாரு, கம்யூனிஸ்டுகளும் பாஜகவை எதிர்க்கிறாங்க. ஆனால் பாஜகவை எதிர்த்து போராடுறவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிளாக்கேட் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் இந்த நீட் அப்படிங்கிறது ஒரு முறைகேடாக நடக்குது அப்படிங்கிறத வந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீட்டு புதிய கல்விக் கொள்கை, இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லுங்கள். நீட்டு, அதே சமயத்தில் புதிய கல்விக் கொள்கையில் உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லுங்கள். அதான் சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி. என்னென்னு? அவங்க ஆட்சியில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் புதிய கல்விக் கொள்கை நடைமுறையில் தான் இருக்கு. அதை தமிழ்நாட்டையும் சொல்லிடுங்க. நாங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறோம், நாங்கள் வந்து நீட்டை ஏற்றுக்கிறோம், நாங்கள் ஜிஎஸ்டி ஏற்றுக்கிறோம், அப்புறம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பாஜகவை ஏற்றுக்கிறோம், உங்களையா ஏற்றுக்கணும். அதுதானே பாஜக செஞ்சு. பாஜக செய்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க மக்கள் பாஜகவே ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க, காங்கிரஸ் எதுக்கு ஏற்றுக்குவாங்க? அப்படி தான் நமக்கு கேள்வி வருது அவங்க சொல்கிறதுலேருந்து பார்த்தா. ஸோ அப்போ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மாணவர்கள் தன்னெழுச்சியான போராட்டத்தை துவங்கியிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை முடக்கிற வேலையை ரொம்ப தீவிரமாக கிரவுண்ட்லேருந்து செய்கிறாங்க. ஏன் செய்கிறாரு? அதுதான் முக்கியமான கேள்வி. ஆமாம், தமிழ்நாடு கொள்கை எதிரி, உங்களோட கொள்கை எதிரி, அவங்களுக்கு எதிராக அவங்க போராடுறாங்க, அனுமதிக்க வேண்டியது தானே? ஏன் செய்கிறீங்க? அப்புறம் யாரோட ஆளாக நீங்கள் செயல்படுறீங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் இங்கே நடக்கக்கூடாதுன்னு தடுக்கக்கூடிய நபராக இருக்கு நீங்கள். அப்போ யாரை பாதுகாக்கிறீங்க? இப்போ ஜெயலலிதா வந்து அவங்களோட கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லலை. ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க இருந்தப்போ பாஜகவுக்கு எதிராக இங்கே நடந்த போராட்டங்களை அவங்க அலோவ் பண்ணாங்க, தடுக்கலை பெருசாக. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் பல நாட்கள் தொடர் போராட்டங்கள் நடந்திருக்கு, அது எதுவுமே தடுக்கப்பட்டதில்லை. ஜல்லிக்கட்டு போராட்டம் கூட மாணவர்கள்லாம் உட்காந்து அவங்க மட்டும் போராடினாங்க, எதுவுமே தடுக்கப்படலை. ஆனால் இங்கே இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் போராட்டம் அப்படிங்கிறது முதல்ல உட்காரும்போதே தடுக்கப்படுது, உட்காரதுக்கு முன்னாடியே கைது. தமிழ்நாட்டு வரலாற்றில் நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு தடை விதித்து நீட் எதிர்ப்பு போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் மேலே வழக்கு போட்டு பிடிச்சி உள்ளே போடக்கூடிய போக்கு அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது. கேட்டால் நாங்கள் நீட்டை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு ஆளாக அனிதா வீட்டுக்கு போய் உட்காந்து படம்லாம் எடுத்து போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு பில்டப்பெல்லாம் விட்டார் விஜய். தங்கச்சியோடைய இறப்புக்கு இணையாக நான் அனிதாவின் இறப்பை கருதுகிறேன்னாரு. ஆனால் இன்னைக்கு இந்த இறப்பு தொடர்ந்து விடக்கூடாது, திரும்ப மாணவர்கள் இறந்து போகக்கூடாதுன்னு ரோட்டில் நின்று போராடுறான். அவனை பிடிச்சி கைது பண்ணி ஜெயிலில் போட்டுட்டு இந்த நீலிக்கண்ணீரை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அது டெல்லி போராட்டத்தை வீடியோஸ் எடுத்து பார்த்தா ரொம்ப 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 கொடூரமான வீடியோஸ். மாணவர்களை போட்டு அடித்து கொன்று பிச்சை எடுக்கிறானுங்க. அது காவல்துறையே கிடையாது அவனுங்கெல்லாம் வந்து குண்டாஸ். லத்தியில் ஆணியை வச்சு மாணவர்களை அடித்து மூஞ்சியெல்லாம் கிழியுது. இவ்வளவு ஆக்ரோஷமாக வட இந்திய இளைஞர்கள் களத்தில் இறங்கி போராடுறாங்க. ஓடுற ஸ்டூடெண்ட்ஸை குறுக்கில் காலை வச்சு தள்ளி வைக்கிறாங்க. ஒரு பெண்ணை ரொம்ப மோசமாக பாலியலாக ஒரு அடிக்கிறான். அப்போது நாமெல்லாம் வடக்கன்னு கலாய்ச்சிட்டு இருந்தோம். நாம கலாய்க்கல. இங்கே தமிழ்நாட்டுக்காரங்க நாம் வந்து வடக்குலேருந்து வர்றவங்கள பாவம் வேலை பார்க்கணுன்னு சொன்னோம். இவங்க கலாய்ச்சிட்டு வடக்கன்ஸ் கலாய்ச்சிட்டு இன்னைக்கு அரசியல் அறிவு இல்லை, அவங்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க நீட்டுக்கு எதிராக. நீ ஜனநாயகத்துக்கு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்கிற, ஊரா போய் இப்போ ஒரு மண்டி போட்டு இருக்கான். இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியுமே இன்னைக்கு ஜனநாயக படத்து ப்ரமோஷன்ல இறங்கிட்டாங்க. அது என்னென்ன, நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், கடுமையாக நீட் எதிர்ப்புன்னு போட்டுருக்கான். என்னடான்னு எடுத்து பார்த்தா
கையில் விஜய் ஃபோட்டோ கொண்டு ஆட்டோவில் ஒட்டிகிட்டு இருக்கான். இதுதான் நீட் எதிர்ப்பு. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இறங்கிய அமைச்சர் யாருன்னு பிரபு போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஆட்டோவில் போய் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு, ஜனநாயக ஸ்டிக்கர். ரெண்டாவது டிக்கெட் 600 ரூபாய்க்கு விற்கிது போல இருக்கு. அதில் வேற சில ரசிகர்கள் வந்து வெளியும் சொல்ல முடியாது, இருந்தாலும் டிக்கெட்டும் வாங்கி ஆகணும், கடுப்பாக இருக்குது இவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கான். இதில் இன்னொரு குரூப் இப்போ தான் சாயங்காலம் தான் வீடியோ பார்த்தேன், மண்டி போட்டே போகிறான். தேச நலன் காக்க, இன விடுதலையை காக்க, மொழி விடுதலையை காக்க, இந்த இனத்தினுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையை காக்க மண்டி போட்டே போய் கீழே வந்து சோத்துல வந்து மண் சோறு திங்கிறான். ஏன்டா ரேஷன் கடையில் ஒரு அரிசி இருக்குது, மரிசியில் ஒரு மண் இருக்குது அப்படின்னா சண்டை போட்டு வீடியோ எடுத்து போட்டு ரகலை பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் கோயிலில் போய் கீழே போட்டு மண்ணில் போட்டு சாப்பிட்டு இருக்கான் மண் சோறு. நான் என்ன ஒன்றும் புரியலன்னு. எனக்கு என்ன வேதனையாக இருக்குது அப்படின்னா, எப்படி இருந்த ஸ்டேட்டை இப்படி ஆக்கிட்டீங்களாடா டே அப்படின்னு யோசனையாக இருக்குது. நாளைக்கு திருவிழா நடக்க போகுது. ஆமா, பிரம்மாண்ட திருவிழா ஜனநாயகன். ஆமா, அதுல 4 அமைச்சர் நடிச்சிருக்காங்க. ஆமா, 4 அமைச்சர் நடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல நடந்த இதுல முக்கியமான விஷயம் என்னன்னோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்னன்னோ வரலாறு சொல்றீங்க, ஒரு படத்துல 4 அமைச்சர் நடிச்சது வரலாற்றில் நடந்திருக்கா, முதல் முறையா நடக்குது. இதுல இன்னொரு விஷயம் கேளு, டைரக்டர் வேறு பேட்டி கொடுக்காது. கடைசி 30 நிமிடங்களில் நாங்கள் வந்து நிறைய சீன்ஸை மாற்றிருக்கிறோம். அது எதுக்கு சொல்கிறாரு தெரியுமா? பழைய கிளைமேக்ஸ் தான் எல்லாரும் பார்த்துட்டானே, புதுசாக தான் இருக்குது, பழைய படத்தை தான் எல்லாரும் பாருங்க, தயவு செஞ்சு வந்து பாருங்கள், ஏற்கனவே பார்த்தது கிடையாது, கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு தான் நாங்கள் சில புது ஆட்-ஆன்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன அவமானமான விஷயம்னா, வட இந்தியா முழுக்க போராடுறாங்க, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தலைநகரில் கோயம்புத்தூர்ல அமைச்சர்கள் போய் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு? ஜனநாயகனுக்கு. உண்மையிலே வந்து நான் முதல்லாம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமை இருக்கும். ஒருத்தர் லீவு கேட்டிருக்காரு, பர்மிஷன் கேட்டிருக்காரு படம் பார்க்க போறதுக்கு. பழைய ரசிகனா மாற போறேன் நான், பழைய ரசிகன் அப்படியே எனக்கு பழைய ரசிகனா சட்டையை கழட்டிட்டு என்னென்னலாம் பண்ண போறாருன்னு தெரியல. அதான் தெரியல, எனக்கு புரியல. எனக்கு தியேட்டர்ல போய் சீட்டு மேல இருந்து சட்டையை கழட்டி மினிஸ்டர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அது வீடியோ எடுத்து போட்டு வட இந்தியாவில் NDTVயில் எழுதுவான், தமிழ்நாடு மினிஸ்டர் இன்னும் வைப் போர்டு அப்படின்னு போடுவான். அதை வேற பார்த்து பக்கத்தில் இருக்கிற சிரிப்பானுங்க எல்லாரும். கில்லி சரத் இருக்கிறாரு, விஜய் பாலாஜி இருக்கிறாரு, ஜெகா விஜய் இருக்கிறாங்க. பழைய ஃபேன் மோடுக்கு மாறினாங்கன்னா 33 மினிஸ்டர் இருக்காங்க தெரியல. மொத்தம் 33 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் தான் தளபதி அப்படின்னு கொடுத்துறாங்க. மீது எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிடலாம். ஒருத்தருக்கு வந்து கில்லி சரத்தா, கில்லி சரத்னு ஒருத்தருக்கு வச்சிருக்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து குருவி ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். யார் அருள்? உண்மையிலே அப்படிதான், நம்ம ஒண்ணு வைக்கிறது அப்படிதான் இருக்காங்க. விஜய் பாலாஜி ஒரு அமைச்சர், கைத்தறி நெசவுத்துறை அமைச்சர் பேரு விஜய் பாலாஜி. மகளிர் நலன் அமைச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பேர் ஜெகா விஜய். ஓகே ரைட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அறநிலையத்துறை அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த லாயர் லஞ்சம் வாங்கின கேஸ்ல அவர் மேலதான் அக்யூஸ். அவர் பேர் வந்து குஷி மோகன்ராஜ். குஷி மோகன்ராஜ். நான் தான் சொல்றேன், அறநிலையத்துறை அமைச்சர் பேரு, போக்குவரத்து துறை அமைச்சர் பேரு ரமேஷ், தமிழன் பார்த்திபன். போக்குவரத்து பார்த்திபன், ஏன்னா தமிழன் படம் அவர் தமிழன் படம் பார்த்திருக்காரு. அப்படி ஒவ்வொரு படமா போட்டுக்கலாம். இப்ப கடைசியா ஜனநாயகன் வருது இல்லையா, அதை ஜனநாயகன் விஜய்னு அவர் பேரை வச்சுக்கலாம், இல்லை ஜனநாயகன் ஆதவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பேரை வந்து படத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது, வேதனையாக இருக்குது. தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆப்சண்டாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். எல்லா காலத்துலேயும் இவங்க தான் ஃபஸ்ட்டு குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வடநாட்டுக்காரன் யோசிப்பான், எப்பவுமே இவங்க தானே குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் முழுக்க ட்ரால், தமிழ்நாட்டை காலி பண்ணுறாங்க, ட்ரால் தான். ரொம்ப வேதனையான ஒரு காலகட்டம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. மேபி விஜய் நாளைக்கு எதுக்காவது அறிக்கை கொடுப்பாரு, அந்த அறிக்கை வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.